கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் 10ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் 141ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில், ஒரு வேலை ஸ்தலத்தில், ஒரு தொழில் செய்கிற இடத்தில் ஒரு பிரச்சனை சிறிய அளவிலிருந்து பெரிய அளவிற்கு மாறுவதே நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால்தான். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டியது கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமானது. கிறிஸ்துவை அறியாத நபர்கள், சகோதர சகோதரிகள், சில நேரங்களில் கோபம் வரும் பொழுது சில தீமையான வார்த்தைகளை, சில சாபமான வார்த்தைகளை, சில எதிர்மறையான வார்த்தைகளை பேசினாலும் நாம் அவர்களிடம் அந்த நேரம் பேசுவதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டால் நம்முடைய நல்வார்த்தைகள் மூலமாக அவர்களை சரி செய்ய வேண்டுமே தவிர, அவர்களே என்னை இப்படி பேசிவிட்டார்கள், அதற்கு பதிலாக நான் இன்னும் மேலும் சில வார்த்தைகளை நான் பேசி இன்னும் பிரச்சனையை பெரிதாக்குவேன் என்று நாம் நினைத்தால் நாம் கிறிஸ்துவை இழிவுபடுத்துகிறோம், நாம் கிறிஸ்துவை சிலுவையில் மீண்டும் அறைகிறோம் என்றுதான் அர்த்தம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புனித பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு பாவங்களின் வழியாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறீர்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் கிறிஸ்துவை போல அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை தேவையே நம்முடைய நாவுக்கு காவல் வைப்பதே ஆகும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலும் கூட முதலில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய உறுத்தல் நம் நாவை காவல் வைத்து நல்வார்த்தைகளை மட்டுமே பேசி அதிக தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் தவிர்ப்பதே மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக கடவுள் பார்க்கிறார். ஆகவே இன்று முதல் இந்த வார்த்தையின்படியாக நம்முடைய நாவை நாம் காவல் வைப்போம். கடவுளுடைய நல்வார்த்தைகளை மாத்திரமே என் நாவு பேசும் என்று அவருடைய கரங்களிலே உங்கள் நாவை ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் தாமே உங்கள் நாவிலே தங்கியிருந்து நல்வார்த்தைகளை மட்டும் பேசி சமாதானத்தை உங்கள் வழியாக உங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் நாவை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனுடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் இந்த வார்த்தையின்படியாக நடக்க நாம் முயற்சிப்போம். அதற்குரிய பலனை, சமாதானத்தை நிறைவாக கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.